Hello guys, வணக்கம். Welcome to Rule Your Life. How to escape the rat race and live the life you actually desire. உங்க வாழ்க்கையில வெறுமனே ஏதோ ஒன்றை நோக்கி ஓடுவதை தவிர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சில ஐடியாஸ் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட பேரு பிரணவ். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட் இஸ் ரேட் ரேஸ்? நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம வாழ்க்கை போற போக்குல நம்மளும் போறதுக்கு பேரு தான் ரேட் ரேஸ். ஒரு எலிக்கு காரணகாரியமே இல்லாம அங்கேயும் இங்கேயும் போற மாதிரி தான் அதோட மூளை படைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளும் ஒரு குறிக்கோள் இல்லாம நம்ம லைஃப்ல போறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஏதோ ஒன்றை தேடி நம்முடைய அன்றாட பயணம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதையும் விட நமக்கு நம்ம லைஃப்ல இதெல்லாம் சாதிக்கணும், எனக்கு பிடிச்சதெல்லாம் இது அப்படின்னு அதை நோக்கி போறது இன்னும் சிறந்ததா இருக்கும். இந்த வீடியோல அதை பத்தி தான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். இப்பதான் ஒரு புது வருஷம் பிறந்திருக்கு இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு இயர்லியரா கிடைச்சனால உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வதற்கான ஒரு சில டிப்ஸை தான் நான் தரப்போறேன். இதன் மூலமா உங்களால ஒரு பெட்டர் லைஃப் வாழ முடியும். நீங்க நினைச்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. உதாரணத்துக்கு நீங்க நாளைக்கு வேலைக்கு போகணும் அல்லது ஸ்கூலுக்கு போகணும் அல்லது காலேஜுக்கு போகணும்னா அதுக்காக நீங்க எவ்வளவு மெனக்கெட்டு எவ்வளவு வேலைகளை ஒவ்வொரு நாளும் செய்றீங்க இல்லையா? நாளைக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நேரமே தூங்குறீங்க, காலையில நேரமே எந்திரிக்கிறீங்க, அதுக்காக உங்களை தயார்படுத்திக்கிறீங்க, நீங்க குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, டைமுக்கு கரெக்டா கிளம்பி போறீங்க, போகும்போது உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டும் போறீங்க. அதாவது உங்களுடைய ஒரு நாள் ஒர்க்குக்காக நீங்க இவ்வளோ ப்ரிப்பேர் ஆகுறீங்க, சரிதானே? அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க பிறந்ததோட நோக்கமே உங்க வாழ்க்கையை அனுபவிக்கத்தான். அப்ப அந்த வாழ்க்கைக்காக நீங்க எவ்வளவு மெனக்கட வேண்டி இருக்கும். உங்களுக்காக உங்க லைஃபுக்காக நீங்க இன்னும் செய்ய வேண்டியது நிறையவே இருக்கு. வெறுமனே நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் மனசுல வச்சு உங்க லைஃப்ல ஓடாம அடுத்த வருஷம் அல்லது இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு நீங்க எந்த நிலையில இருக்கணும்னு நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நீங்க பார்த்து பார்த்து பொறுமையா டிசைன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய லைஃபை நீங்க தான் சிறப்பா வாழ முடியும். உங்களுடைய லைஃப் உங்களுக்கானது மட்டும்தான். நம்பர் 1, நோ யுவர் கரண்ட் பொசிஷன். உங்களால உங்களுடைய இப்போதைய பிரசன்ட் பொசிஷனை விட்டு இன்றைய நாளை விட்டு நகர்ந்து நாளைய நாளுக்குள்ள அடி எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ நீங்க இப்போதைக்கு எங்க இருக்கிறீங்க, கரண்ட் பொசிஷன் என்னன்னு நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்க இன்னும் எங்க போகணும், எவ்வளவு தூரம் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்காக நீங்க நகர்ந்து போகணும்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு பிசினஸ், அதுவும் அதிகமான வருமானம் தராத ஒரு பிசினஸை பார்த்துட்டு இருக்கீங்களா? எதுக்கு நீங்க நேரமே எந்திரிச்சு நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னு ஒரு தெளிவு இல்லாம உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் கழிச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் பாருங்க. இப்ப நான் கேட்க போறத நீங்க உங்களுக்குள்ளேயே பதில் சொல்லிக்கோங்க. இதன் மூலமா நீங்க இப்போதைக்கு எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். நம்பர் 1, உங்க வாழ்க்கையில இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நீங்க பிடிச்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்பர் 2, உங்க வாழ்க்கைக்காக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு பிடிக்காத போதும் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது என்ன, அது எதற்காக பண்றீங்க? நம்பர் 3, ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய அதிகமான நேரத்தை செலவிட்டுட்டு இருக்கீங்க? நம்பர் 4, உங்க லைஃப்ல உங்களுடைய மெயின் கோலை நோக்கி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரம் பயணிச்சுட்டு இருக்கீங்க? நம்பர் 5, உங்களுடைய அட்டென்ஷனை எது ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு? இந்த 5 கேள்விகளுக்கும் ஒரு பதில் இருக்கும் இல்லையா? அந்த பதில் தான் இப்போதைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கரண்ட் பொசிஷன். அடுத்து நம்பர் 2, ட்ரை டு கெட் வாட் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையானதை நோக்கி போவதற்காக யோசிக்கக்கூடிய பகுதி தான் இது. உங்களுடைய கரண்ட் பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை அடைவதற்காக நீங்கள் எங்கே போகணும்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒன்று தான் இது. இப்போ நான் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு நீங்களாகவே பதில் சொல்லி பாருங்க. நம்பர் 1, ஒவ்வொரு நாளும் நீங்கள் விரும்பிய லைஃப்பில் வாழ எவ்வளோ நேரம் ஒதுக்கிட்டு இருக்கீங்க? நம்பர் 2, உங்களுடைய வருமானத்தை எப்படி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்பர் 3, உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூட யார் யார் பயணிக்கிறாங்க, எதுக்காக? நம்பர் 4, உங்களுக்கு தேவையான என்டர்டெயின்மெண்ட்ஸ் என்னென்ன? நம்பர் 5, உங்களுக்காக நீங்கள் எது மாதிரியான புது ஸ்கில்ஸை கற்றுட்டு இருக்கீங்க? இந்த 5 கேள்விகளுக்கும் உங்களால் பதிலளிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும்னு உங்கள் டிசைரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். இந்த 5க்கும் சரியான பதிலை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் ரேட் ரேஸில் இருந்து வெளியில் வந்து உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் எது மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு ஒரு கிளியரான ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கோல் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு இன்கிரெடிபிள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போக முடியும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்டான உங்களுடைய கரண்ட் பொசிஷன் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க.
அடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ப்ளூ பிரிண்ட், அதாவது நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து நம்பர் 3, லீவ் அன்வான்டட் திங்ஸ். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாததை நீங்கள் இப்போவே கைவிட்டாகணும். அது மேபி மனுஷங்களாக இருக்கலாம், அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு அவங்க தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள லீவ் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் மட்டும் வாழ ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை விட்டு வெளியில் வாங்க. உங்களுடைய தேவையில்லாத பைக், கார், ஃபோன், வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை விட்டு வெளியில் வாங்க. உங்கள் நேரத்தை சக் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் இருந்து வெளியில் வாங்க. தேவையில்லாத கேம் விளையாடுவது, தேவையில்லாத நபர்களுக்காக உங்கள் நேரத்தை செலவிடுவது, உங்கள் லைஃபுக்கு வேல்யூ கொடுக்காத ஏதோ ஒன்றை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது, இது எல்லாமே நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சு அதில் இருந்து வெளியில் வாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து வெளியில் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பி வாழ ஆரம்பிங்க. உங்களுடைய நேரத்தை, பணத்தை, மகிழ்ச்சியை திங்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை உடனே கைவிட்டுருங்க. யாருக்காகவும் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் மகிழ்ச்சியையும் தேவையில்லாமல் செலவழிக்காதீங்க. உங்களுக்கு தேவையான பொழுது யாருமே அவர்களுடைய நேரத்தையோ பணத்தையோ செலவிட விரும்பவே மாட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும், உங்கள் வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட் பற்றி தெரியும், நீங்கள் கைவிட வேண்டியது பற்றியும் தெரிஞ்சிட்டீங்க. ஸோ அடுத்து நம்பர் 4, கிரியேட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுடைய வாய்ப்புகள் என்னென்ன உங்களுக்கு முன்னாடி இருக்குதுன்னு நீங்கள் அடையாளம் கண்டுபிடிங்க. இன்கேஸ் உங்களுக்கு முன்னாடி எந்த வாய்ப்புகளுமே இல்லைன்னா உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கவும் ஆரம்பிங்க. உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக அல்லது உருவாக்குவதற்காக இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம், சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணலாம், இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எங்கிருந்து வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் அல்லது உருவாக்கி இருக்கணும். அதிர்ஷ்ட தேவதை எல்லா நேரமும் வாண்டடாக வந்து உங்கள் கதவை தட்டிட்டு இருக்காது. பல நேரங்களில் நீங்கள் தான் உங்களுடைய வாய்ப்புகளை தேடி போயாகணும். உங்களுக்கான சரியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களுடைய முழு பலத்தையும் அதில் போடும் பொழுது நீங்கள் விரும்பின வாழ்க்கையை, நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்கள் கண்ணு முன்னாடி மலர்ந்து நிற்கும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை, விரைவில் இருக்குன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. உங்கள் மேலேயும் உங்களுடைய உழைப்பு மேலேயும் முழு நம்பிக்கையும் முழு ஈடுபாடும் கொண்டு செய்யுங்க. உங்களுடைய பேஷனுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அடுத்து நம்பர் 5, கன்சிஸ்டன்சி, ஃபோக்கஸ் அண்ட் ஒர்க். உங்களுக்கு தேவையான எல்லா ஃபவுண்டேஷனல் எலிமெண்ட்ஸையும் மேலே பார்த்தாச்சு. இப்போதைக்கு தேவையானது கன்சிஸ்டன்சி, ஃபோக்கஸ் அண்ட் ஒர்க். நீங்கள் எது பண்ணினாலும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து பண்ணணும். நீங்கள் பண்ணுறது மேலே முழு ஃபோக்கஸ் வச்சுருக்கணும். அதை லவ் பண்ணியும் பண்ணணும். தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய வெற்றி உங்களை நோக்கி வர்ற வரைக்கும் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை நோக்கி நீங்கள் சென்று சேர்ற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு ரேட் ரேஸில் போகாமல் உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் வாழ போகிற மீதி வாழ்நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம். நம்முடைய மன திருப்தியும் மகிழ்ச்சியும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். யாருக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய லைஃபை நீங்கள் நல்லா லீட் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த 5 பாயிண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் வளரணும்னு நீங்கள் நினைச்சா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, மற்ற குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய வியூஸ் வந்துச்சுன்னா என்னால் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்காக கொடுக்க முடியும். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.